மேவிய சிவனே போற்றி, தெந்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி, என்றனக்காரமுது ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, புலியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கடல் போற்றி, ஆடிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமறி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி, நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள்நந்தி நற்றாள் போற்றி, நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிலத்தாள் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி போற்றி, கைலாய பரம்பரையில் சிவஞான போதநெறி காட்டும் வெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி, குயிலாரும் பொழில் திருவாவடுதுறைவாள் குருநமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடுழி தழைகமாதோ, வாரணாம்பிகையுடன் ஒரு தொண்டீஸ்வரர், மங்களாமிழ் மகிமாலீஸ்வரர், முக்கண்ணியமிழ் முக்கண்ணப்பர், ஈரோடு திருமுறைக் கழகம் தொண்டர் சீர் பரவுவார், சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் வணங்கி, அம்மையப்பெரு விநாயகப்பெருமான் முருகப்பெருமான் எல்லா தெய்வங்களையும் வணங்கி வகுப்பை தொடங்கலாம். திருமுறை போற்றி, சித்தாந்த போற்றி, சமயக்குறவர் சந்தானக்குறவர் திருவடிகள் போற்றி, அப்பர் சுவாமிகளருடைய 4ஆம் திருமுறை, பதிகையன் 36வது பதிகம். 36வது பதிகம் தொடங்கிட்டோமா? ஆனால் பிற ஏற்றிக்கலாம், நீ இன்னை நடத்த வேண்டியது பார்ப்போம். 36வது பதிகம் என்ன தலம்? திருப்பழனம். எத்தனாவது மந்திரம் பார்க்கணும்? இப்போ பதிவேற்றம் பிறகு பண்ணிடலாம். இப்போ எத்தனாவது மந்திரம் பார்க்கணும்? 5வது மந்திரம். அப்பர் சுவாமிகளருடைய 4ஆம் திருமுறை, பதிகை எண் 36, தலம் திருப்பழனம், மந்திர எண் 5. எல்லோரும் முன்னின்று புகழ்ந்து வழிபடும், அதை ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கும்போது பதியலாம். புகழ்ந்து வழிபடும் திருப்பழனத்து இறைவன் ஊழிக்காலமாய் இருக்கிறாய். ஒப்பற்ற தலைவராய் இருக்கிறாய். பாவம் செய்தவர்களுடைய பாவத்தை போக்குபவர்களில் மேலானவர். தம்மை பரம்பொருளாக கருதிய மாலும் அயனும் அறிய முடியாதபடி ஜோதியாக நின்றவன். முதல் செய்தி, எல்லோரும் முன்னின்று புகழ்ந்து வழிபடும் இறைவர். எல்லோரும் முன்னின்று புகழ்ந்து வழிபடும் இறைவர். இது சிவ வழிபாட்டினுடைய பொதுநிலையை சொல்லுவது. மார்க்கம் அறிந்தவர்கள், மார்க்கம் அறியாதவர்களுடைய வழிபாடு. ரெண்டாவது, இறைவன் ஊழியாக இருக்கிறான் என்பது. ஊழியாக இருக்கிறான் என்பது காலத்தை கடந்தவன் என்பதையும், மாயையை கடந்தவன் என்பதையும், முத்தொழில் செய்பவன் என்பதையும், அவன் முத்தொழிலுக்கு உட்படுவதில்லை என்பதும், இப்படி பல நூற்றுக்கணக்கான செய்திகள் அதில் இருக்குது. ஊழிக்காலமாக இருக்கிறாங்கிறதுலே இருக்குது. அதனால தான் அதுக்கு அடுத்த வரியிலே ஒப்பற்ற தலைவர்னு உரை வருது. ஊழிதோர் ஊழி உலகிற்கு ஒருவராகி. பார்த்தீங்களா? உலகிற்கு ஒருவராகி. எத்தனையோ கடவுள்கள் இருக்கலாம், ஆனால் ஒப்பற்றவனாக யார் தான் இருக்க முடியும்?
அவன் யாருன்னா ஊழியை கையில் வச்சுருக்கிறவன் தான் ஒப்பற்றவனாக இருக்க முடியும். ஊழியை கையில் வைத்திருப்பவன் தான் ஒப்பற்றவனாக இருக்க முடியும். அதனால தான் ஒப்பற்ற தலைவன் அப்படின்னார். அதனால தான் நம்ம இதுக்கு எழுதின அத்தனை பாயிண்ட்டுகளும் அவர் மேலே வந்துடும். முத்தொழில் செய்வான், முத்தொழிலுக்கு உட்பட மாட்டான், மாயை தன் கட்டுக்குள், மாயைக்கு மாயா அதீதன், மாயையை இயக்கலாம், ஆனால் மாயை அவனை என்ன செய்ய முடியாது, இயக்க முடியாது. இப்போ நம்மளையெல்லாம் மாயை இயக்குது, மாயாதீதன், அப்படி அதில் வர்ற எல்லாம் அதில் சேர்ந்து வந்துடும். பாவம் செய்வருடைய பாவத்தை போக்குபவனாக இருக்கிறான், போக்குபவர்களில் மேலானவன், பாவத்தை போக்குபவர்களில் மேலானவன். பாவம் செய்தவர்கள் என்பவர்கள் கட்டுநிலை ஆன்மாக்கள். இப்போ நம்ம ஒவ்வொரு கடவுளும் உயிர்களுக்கு ஒவ்வொரு வகையான உதவியை செய்ய முடியும். இப்போ திருமாலும் அவரால் முடிந்த ஒரு உதவியை என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். ஆனாலும் பாவத்தை போக்குறதுல யார் தான் முதல்ல இருக்கிறா? சிவன் முன்னால் பார்க்கும்போது திருமாலை பாவம் செய்தவங்க பட்டியலுக்கு வந்துடுறாரு. காஞ்சி புராணத்தில் சொல்கிறாரு, நாங்கள் இது தப்புன்னு தெரியாமலே மீண்டும் மீண்டும் எது செய்கிறோம், தவறு செய்கிறோம்னு காஞ்சி புராணத்தில் சொல்கிறார். சரி விடுங்க, போய் ஏதோ ஒரு சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணுங்கிறாரு சிவபெருமான். அதை காஞ்சி புராணத்தில் இருக்குது. அப்போ திருமால் பாவங்களை போக்குறதுலையே அவருக்கே பாவம் போக்க ஒருத்தர் வேண்டியது இருக்குதுன்னா, அப்போ திருமால் அல்லாத பிற கடவுள்களை வச்சு பாருங்கள். முருகனை விட்டுருங்க, அம்மையை விட்டுருங்க, அதையாவது நம்ம சிவனில் வச்சு பார்த்துடலாம். மற்ற கடவுள்கள் நிலைமையெல்லாம் பாருங்கள். அதனால் பாவத்தை போக்குவதில் எந்த இடத்துல இருக்கிறாரு? முதன்மையானவராக இருக்கிறார். மேம்பட்டவர்கள் போக்குவதில் மேம்பட்டவர். அப்படின்னா அதை நம்ம எப்படி எடுக்கணும்னா, பாவம் போக்குதல் என்பதை வினை நீக்கமாக எடுத்து, வினை நீக்கம் என்பதை மும்மல நீக்கமாக எடுத்து, மும்மல நீக்கத்தை பாச நீக்கமாக எடுத்து, பாசநீக்கத்தின் வழியாக என்ன பேர்? சிவப்பேர் கொடுப்பார் வரைக்கும் நகர்த்தணும். பாவத்தை ஏன் போக்குறாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ரிசல்ட்டு கொடுக்கணும். நீங்கள் பாவம் ஏன் போக்குனாருன்னு கேட்டால், பாவம் ஏன் செய்ய வச்சார்னா ஆணவ மூலம் போகிறதுன்னு சொல்லணும். அது முன்பகுதி, இது பின்பகுதி. சரிதானே? பாவத்தை ஏன் போக்குனார்னா வினையை போக்குனாதான் மும்மலம் போகும், மும்மலம் போனாதான் பாசநீக்கம், பாசநீக்கம் போனால் தான் ஞானம், ஞானம் போனால் தான் வீடு பேர். அப்படி இந்த சைடு பாசிட்டிவ், இடதுசாரி வலதுசாரி. ஆமாம், வினையம் செஞ்சானா இடதுசாரி, வினையம் போக்குனார்னா வலதுசாரி. அப்படி ரெண்டையும் சொல்லணும். பின்னால் பாருங்கள், திருமாலும் அயனும் ஏன் அடிமுடி காண முடியலன்னா காரணம் அவரே சொல்லிட்டார். தங்களை பரம்பொருளாக நினைத்தார்கள், தங்களை பரம்பொருளாக நினைத்தார்கள். அதுதான் நம்ம தசகாரியத்தில் ஆன்ம ரூபத்தில் வச்சு பார்க்குறோம். ஆன்ம ரூபத்துக்கு வரும்போதாவது தத்துவ சுத்தி அடைஞ்சும் வரல. திருமால் இந்த தத்துவ சுத்தி அடைஞ்சா வர்றாரு. ஆனால் சாதகன், ஒரு ஜீவன் முக்த சாதகன் தத்துவ சுத்தி அடைஞ்சல வர்றான். இவர் தத்துவ சுத்தி அடைஞ்சா எப்படி படைப்பு தொழிலில் இருப்பார்? தத்துவ சுத்தி அடைஞ்சால் எனக்கு என்ன தொழிலே வேண்டான்னு இருப்பார், வேண்டான்னு இருப்பார்ல. அது ஆமாம், இவர் காக்கும் தொழில் எனக்கு வேண்டாம் பாரு, அவர் படைப்பு தொழில் எனக்கு வேணும், மாயை சம்மந்தப்பட்டது, அது எதுக்கு நான் திரும்ப திரும்ப அது எனக்கு வேண்டாம்ல சொல்லணும். எனவே ஆன்ம ரூபநிலை, ஆன்ம ரூபநிலை என்பது குருவருள் பெற முடியாத நிலை. ஆன்ம ரூபத்திலிருந்து எங்கே வந்தால் தான் குருவருள்? ஆன்ம தரிசனத்துக்கு வரணும், ஆன்ம தரிசனத்துக்கு போகணும், இறைவன் சிவரூபமாக நிற்கணும். அதனால தான் அடிமுடி காண முடியல. இந்த கதையை நீங்கள் 1.5 மணி நேரம் சொல்கிறதுக்கு இந்த கான்செப்டை வச்சிங்கன்னா வேலை ஒரு செகண்டில் முடிஞ்சு. தசகாரியத்தை உள்ளே எடுத்து போட்டோம். தசகாரியத்தை பேசின அளவுக்கு நம்ம நிர்மலாவத்தை பேசலை, அதை பழகணும். ஒரு 6 மாதம் தொடர்ந்து பழகணும். முதல்ல எடுத்துகிட்டு அப்படியே விட்டுட்டோம். நிர்மலாவத்தைகள் இதில் ஆமாம், அதெல்லாம் எடுத்து இதில் பேசணும். அவத்தைகள் ஒரு நிர்மல சாக்கிர, நிர்மல சொப்பனம், அதெல்லாம் எடுத்து பேசணும். அதனால தான் அவங்க 2 பேரும் காண முடியாதுன்னு சொன்னார். அதனால தான் ஒப்பற்ற தலைவர்னு மேலே சொன்னார். அதாவது பதிவர்க்கம் அவன் ஒருவனே, மற்ற எல்லாம் ஆலயன் எல்லாம் என்ன வர்க்கம்? பசு வர்க்கங்கிறதுனால தான் அவங்க தேடி காண முடியலன்னு சொல்கிறார். மினிமம் விளைவு செய்த வச்சுக்கிட்டாவது இந்த தேவாரத்தை படிக்கணும். ஊழியார் ஊழிதோறு உலகினுக்கு ஒருவனாகி
பாழியார் பாவந்திருக்கும். பாழியானார்னா வேஸ்ட்டாக போனவன். ஆமாம், பாழாதலை உடையவன் பாழியார் அப்படின்னு உரை வருது. பாழா போனவனுடைய பாவத்தை கூட என்ன செய்கிறாராம், நீக்கிறார். பாழியார் பாவம் தீர்க்கும் பராபரர் பரமதாய ஆழியானன் அன்னத்தானும், ஆழிப்படை வச்சிருப்பவனும் அன்னப்படை உடையவனும் அன்றவருக்கு அளப்பரிய. ஏன் அளக்க முடியலன்னா இவங்க அளக்க முடியாதுங்கிறத ஏற்கவே இல்லையே. தாங்கள் ஆன்ம வர்க்கங்கிறதே ஏற்கலையே சிவார்ப்பணம். ஆமாம், பாழியார் பரவி ஏத்தும் பழனத்தும் பரமனாரே. பாழியார்னா உலகத்தில் உள்ளவங்க. அதனால தான் நம்மதில் எல்லோரும்ங்கிறதுல இது மார்க்கமுடையவர் மார்க்கம் இல்லாதவர்னு உரை எழுதுனது அதனால தான். எல்லோருங்கிறதுல யாரும் வர்றோம் எடுக்கும்போது அப்படி தான் உரை எழுதணும். மார்க்கம் உடையவரும் இல்லாதவரும் எழுதுனது அதனால தான். இவ்வளவு பருவையாவது நம்ம அதில் வச்சு படிக்கணும். அடுத்த மந்திரத்துக்கு பொருள் எழுதணும்னா அடுத்த பாடப்பகுதி. இப்போ திருப்பழனத்து எம்பெருமான் அதில் குரு இல்லைன்னு சொன்னோம்ல, இதில் குரு வர்றார். எம்பெருமான் கல்லால மரத்தின் திருப்புலனத்து எம்பெருமான் கல்லால மரத்தின் கீழிருந்து அறங்களை எல்லாம் நால்வருக்கு அருள் செய்தவர். அப்போ குருவை பற்றிய குறிப்பு இது நம்ம எப்போவுமே அட்வான்ஸாக குறிப்பு சொல்லுவோமல்ல. குருவை பற்றிய குறிப்பு முன்னால் சிவார்ப்பணம் நம்முடைய உரையில் வந்திருக்கானா, வந்துட்ட எப்படி கொண்டு வந்தோம். வினை நீக்கம் என்பது மும்மல நீக்கம், மும்மல நீக்கம் என்பது பாசனி, குருவருள் பாச நீக்கம் என்பது சிவப்பேரு அப்படின்னு முதலே பார்த்தாச்சு. ஆன்மரூபம் சிவரூபத்தையெல்லாம் நம்ம ஆன்மா மேலே வச்சு சொல்லலை, அயன்மால் மேலே வச்சு தான் சொல்லியிருக்கிறோம். மறந்துடக்கூடாது. யார் மேலே வச்சு தான் சொல்லியிருக்கிறோம், அயன்மால் மேலே வச்சு தான் சொல்லியிருக்கிறோம், ஆன்மா மேலே வச்சு சொல்லலை. ஆமாம், அவங்களும் ஆன்மானாலும் அந்த உள்ளூர் அடியார்களை பாடுறாருல அவங்க மேலே வச்சு நம்ம எதை சொல்லலை, தசகாரியத்தை சொல்லலை, அயன்மால் மேலே வச்சு தான் சொல்லியிருக்கிறோம். ரொம்ப நுட்பமாக சொல்லியிருக்கிறோம். பழனத்து எம்பெருமான் கல்லால் மரத்தின் கீழிலிருந்து அறங்களை எல்லாம் ஒரு காலத்தில் நால்வருக்கு அருளி செய்தவர். நூல்களை அருள் நூல்களை ஓதி வீடு பேறு அடைய விரும்புவாருக்கு அடைய விருப்பமுடையவர்களுக்கு நுட்பமாக பொருள் உணர்த்துபவர். சிவப்பிரகாசத்தில் நமக்கு பாடாது தான் வரப்போகுது வெள்ளிக்கிழமை. என்ன சொல்லுது அதில், ஏற்கனவே அகத்தியர் எல்லாம் படிச்சுட்டு தான் வர்றாரு. ஆனால் உட்பொருள் தெரியாது. அகத்தியருக்கு என்ன தெரியாது, அதெல்லாம் நம்ம இப்போ எடுத்திருக்கோம், இவங்களுக்கு எடுத்து கொடுத்தோம் தாராபுரத்தில் எடுக்கிறதுக்காக. என்ன தெரியாது, உட்பொருள் தெரியாது. அதுபோல் முருகன் எடுக்க வேண்டியது வந்தது. பொதுவாக படிச்சுட்டாங்க, ஆனால் என்ன தெரியாமல் படிச்சுட்டாங்க, உட்பொருள் தெரியாமல் படிச்சுட்டாங்க. அவங்களுக்கு இந்த நூலை வீடு வேற்று நூலின் உட்பொருளை சொன்னார். இப்போ நம்முடைய 5வது மந்திரமும் 6வது மந்திரமும் இணைஞ்சிட்டு, அழகாக இணைஞ்சிட்டு. காலனை காலால் உதைத்தவர், பாலில் நெய் போல் வியாபகம் உடையவர். முதல் வரி நம்ம உரை வரிசையிலே போனோம்னா, கல்லால மரத்தில் அறங்கள் உரைத்தார். அறங்கள் உரைத்தார் என்றால் வேதம் உரைத்தார்னு எடுக்கணும். வேதம் 2 பகுதிகளை உடையது. முன்பகுதி கர்மகாண்டம், பின்பகுதி ஞானகாண்டம். இந்த வேதநூல் கல்வி முழுவதுமே அறமாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் வேதத்தினுடைய ஞானகாண்டம் ஆகமமாக வடிவம் பெறும்போது
அது ஞானமாக விரிகிறது. இதுதான் அடிப்படை. ஞானமாக விரிகிறது. வேதம் படிக்கிறதுக்கும் ஆகமம் படிக்கிறதுக்கு என்ன வேறுபாடுனா, வேதம்ங்கிறது பொதுவாக படிக்கிறோம், ஆகம்ங்கிறது சத்தியனிபாத உத்தமர்களுக்கு அருளப்பட்டது, வீடு வேரை மட்டுமே விரும்புபவனுக்காக அருளப்பட்டது தான் ஆகமம். வீடு வேறு மட்டும் விரும்புவனுக்கு மட்டுமே அருளப்பட்டது ஆகமம். இப்போ நம்ம நிர்வாண தீக்கை அப்படின்னு சொல்கிறோம், மடத்தூரில் நடத்தணும் போன வகுப்பில் வியாழக்கிழமை. இதில் இருக்கிற யாருமே வர முடியல, நீங்கள் வந்திருந்தீங்க. அந்த நிர்வாண தீக்கையில் என்ன மந்திரம்னு சொன்னோம். கேட்டல் சிந்தித்தலுக்கு சிவய, தெளிதலுக்கு சிவ, நெட்டை கூடுதலுக்கு சி. இது எல்லாமே நிர்வாண தீக்கைக்குள்ளே அடங்கும். இது எல்லாமே எதுக்குள்ளே அடங்கும்? ஆமாம், நிர்வாண தீக்கைக்குள்ளே அடங்கும். அந்த ஸ்டெப்புக்கு ஏன் நம்ம போக முடியல? நானும் போக முடியல, யாரும் போக முடியல. ஏன்னா அங்கே உங்களுக்கு சிவையை கொடுக்கும்போதே நீங்கள் எல்லா பற்றும் விட்டுருக்கணும், அத்துவா சுத்தி பண்ணணும். நமக்கு ஏன் அந்த ஸ்டேஜ் வரமாட்டுக்குதுன்னா, அத்துவா சோதனை ஃபெயிலியர். குரு அத்துவா சோதனை செல்லும்போது இங்கே இன்ஜின் ஃபெயிலியர் ஆகி உட்காந்துருக்குது. அதனால் அவர் என்ன செய்கிறாருன்னா, உயிர் எழுதின மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒதுங்கிடுறார். அந்த ஆன்மாக்கிட்ட அது எது மாதிரி இருக்கும்? பேரனுக்கு எழுதப்பட்ட சொத்து மாதிரி அந்த ஆன்மாக்கிட்ட இருக்கும். அத்வா சோதனை செய்யும்போது மந்திரம் பதம் வண்ணம் தத்துவம் புவனம் கலையிலிருந்து அந்த ஆன்மா விடுபடலை. விடுவிச்சிடலாம்னா அதற்கு அவ்வளோ ரொம்ப வலிந்து விடுவிக்க வேண்டிய ஒரு நிலை. ஜேசிபியில் போன வருஷம் கட்டின கட்டடத்தை ஜேசிபியில் இடிக்க முடியுமா? பழைய கட்டடத்தினா இடிச்சு விடலாம். இவனுக்கு வலுவாக எப்படி இருக்குது? போன வருஷம் தான் கட்டின புது கட்டடம் மாதிரி காங்கிரீட் பில்டிங் மாதிரி இருக்குது. எது? அத்துவா. அப்போ என்ன செய்கிறாருன்னா, குரு பேலன்ஸில் போட்டுட்டு ஒதுங்கிடுறாரு. அதனால தான் இவனுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு என்ன செய்ய முடியல, போக முடியல. இவனுக்கு சிவையவே கொடுக்க முடியாது, சிவையவே கொடுக்க முடியாது. பிறகு சிவை எப்படி கொடுக்க, சி எப்படி கொடுக்க? இது நோட்ஸாக கொடுத்த மாதிரி எழுதுனீங்கல்ல, நோட்ஸாக கொடுத்தோம். ஆமாம், எல்லாம் பிரித்து கொடுத்துருக்குறோம். அப்படின்னா அதிலிருந்து நீங்கள் இதில் உள்ளே வரணும். அப்படி பார்த்தால் ஆமாம், அப்படி பார்த்தால் இந்த மந்திரப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வேதம்ங்கிறது பொதுவாக தான் உள்ளே அழைச்சிட்டு போகும். அவங்க மேக்சிமம் நம்ம சிவாயில் நின்றுடுவாங்க. எதில் நின்றுடுவாங்க? ஆமாம், ஆகமம் அளவுக்கு விரிந்து போகாது. ஆனால் அது ஆகமமாக விரியும் போது இந்த மாதிரி விரிந்து கொள்ளும். எப்படி? நம்ம பார்த்த மாதிரி விரிந்து கொள்ளும். அந்த மந்திரத்துக்குள்ளே ஏன் போகணும் பார்த்து, குரு வந்ததுனால சொன்னேன், குரு வந்ததுனால சொன்னோம். அந்த மாரியம்மன் கோயிலேருந்து வெள்ளிக்கிழமை அதுதானே பேசணும். பேசிக்கே அதுதான், மாரியம்மன்லேருந்து வெள்ளிக்கிழமை அதுதான் பேசணும். அதாவது ஆகமங்கிறது எப்படி வேதத்திலேருந்து வேறுபடுது. ஆகமம் சிறப்பானதாக இருக்கலாம், ஆனால் அதுக்கு பேசிக்கானது என்னது தான்? வேதம் தான். வேதம் தான். மகன் கலெக்டராக இருந்திருக்கலாம் சார், தாத்தா விவசாயி, அப்பா விவசாயியாக இருந்திருக்கலாம். அப்பா பொதுவானவர் தான், கலெக்டர் எல்லாருக்கும் தெரிஞ்சவர். ஆனால் பேசிக் எங்கே இருக்குது? அப்பாவுடைய விவசாயத்தில் தான் இருக்குது. அதுதான் வேதம். இல்லைன்னா ஆகமம் இல்லை. அது அடிப்படையாக புரிஞ்சுக்கணும். அதனால தான் அறம் சொன்னது தான் இங்கு சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் அதிலேயே வீடு வேறு விரும்புபவருக்கு அடுத்து அழகாக சொல்லியிருக்கிறாரு. வீடு வேறு விரும்புவனுக்கு நுட்பமாய் சொல்லப்பட்டதுங்கிறார் சிவார்ப்பன். அப்போ நம்ம வேதத்திலேருந்து எங்கே போயிடணும்? ஆகமத்துக்கு போயிடணும். நுட்பமாக சொல்லப்பட்டது. அந்த மந்திரத்தை நீங்கள் படித்தா நம்ம இதெல்லாம் வருதான்னு பார்க்கலாம். ஆலின் கீழ் அறங்கள் எல்லாம் அன்றவருக்கு அருளி செய்து நூலின் கீழ் அவர்களுக்கெல்லாம் நுண்பொருளாகி நின்று. ஆலின் கீழ் இருந்தது அறம், நுண்பொருளானது ஆகமம். இவ்வளோ அழகாக எங்கேயுமே இல்லை. திருமுறையில் இந்த மாதிரி டைவர்ட் பண்ணி இல்லை, டிவைடர் பண்ணி இல்லை. திருமுறையில் அழகாக டிவைடர் பண்ணி போட்டோம். முதல் வரியில் வந்தது வேதம், ரெண்டாவது வந்ததில் வந்தது ஆகமம். நூலின் கீழ் அவர்களுக்கெல்லாம் நுண்பொருளாகி நின்று நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண் உணர்வு, உணர்வுனா அறிவு ஞானம், நின்று காலின் கீழ் காலம் தன்னை கடுகத்தன் பாய்ந்து. மூன்றாவது வரியில் இருக்கிற வரி மேலே உள்ள வரியில் எப்படி போய் பொருந்துதுன்னா, நுண்பொருள் அறிந்தவர்கள் காலத்தை கடக்கிறாங்க. அப்போயும் மார்க்கண்டேயர் எதை கடந்தவர்? அப்போ அவங்களுக்கு காலனுக்கு அங்கே வேலை கிடையாது, காலனுக்கு அங்கே வேலை கிடையாதும் போது உதைத்த செய்தி வருது. அப்படியானால் அவங்க எங்கே போயிடுறாங்கன்னா, மரணமிலா பெருவாழ்வுக்கு உரியவங்களாக ஆயிடுறாங்க. ஜீவன் முக்தர் நிலை. மார்க்கண்டேயர் யாராக பார்க்கப்படணும்? ஆமாம், எப்படி திருமூலர் ஜீவன் முக்தராக பார்க்கப்படுறாரோ அப்படி என்ன செய்யணும்?
மார்க்கண்டேயரை ஜீவன் முக்தராக பார்க்கணும். எதை கடந்துடுறாங்க? ஆமாம். இப்போ அவங்க இறக்குறது இல்லையான்னு முட்டாள்தனமாக கேட்கக்கூடாது. எப்போ சராசரி மனிதனுடைய காலத்தை கடந்துட்டாங்களே அது மரணமில்லா வாழ்வு தான். திருமூலரும் 3000 வருஷம் கழிச்சினாலும் இறக்க தானே செஞ்சார். இப்படிலாம் முட்டாள்தனமாக கேட்கக்கூடாது. எப்போ சராசரி மனிதனுடைய வாழ்வை அவங்க கிராஸ் பண்ணிட்டாங்களோ அதே பெரிய வெற்றி தானே. ஜீவன் முக்தர் நிலை. அந்த முதல்ல வேதத்தை வச்சார், பிறகு ஆகமத்தை வச்சார், பிறகு காலனை உதைத்தார்னா என்ன அர்த்தம்னா இது சாதகம். சாதகனுக்குரிய பரிசு சார். ஆகமனை வழி நின்றவனுக்கான பரிசு 3வது வரி. வேதத்தை கேட்குறான். எனது புறச்சமய நெறி நின்றும் அகச்சமயம் புக்கும் சித்தியார் சொல்லுதில்ல. வேத வழியில் நிற்கிறான். வேத வழி என்ன வழியாக மாறுது? ஆகம வழியாக மாறுது. அறநூலான்னு வருது சிவபிரகாசத்தில். தீக்கை 7 வகை தீக்கையில் அறநூல்னு ஒரு வார்த்தை வரும். நூல்களால், மிகு நூலால். அது ஞான நூல்கள். அது ஆகம வழி நிற்கிறான். ஆகம வழி நின்னதனுடைய பயன் என்ன? காலத்தை கடக்கிறான். காலத்தை கடக்கிறான்னா தத்துவத்தை கடக்கிறான். தத்துவத்தை கடக்கிறதுக்கு காலம் ஒரு அடையாளம். இப்போ தத்துவத்தை கடந்தவன் சொல்கிறதுக்கு எதை எடுத்தார்? முந்தின மந்திரத்தில் ஊழி எடுத்தார்ல. தத்துவத்தை கடந்தவன் எடுக்கிறதுக்கு ஊழி எடுத்தார்ல. அப்போ அது இறைவனுடைய விருப்பமே என்ன? தன்னிலைமை மண்ணுயிர்கள் சார்தல். அதான அவருடைய விருப்பம். அப்போ இதை யார் மேலே ஏற்றுறாரு? மார்க்கண்டேயர் மேலே ஏற்றுறார். மார்க்கண்டேயர் மேலே ஏற்றுறார். தன்னிலைமை மண்ணுயிர்கள் சாரத்தரும் சக்தி. முடிஞ்சுது, அவ்வளோதான். அது மேலே ஏற்றுறாரு. காலனை உதைத்தவராக இருக்கிறாரு. பாலில் உள்ள நெய் போல பரவி உள்ளான். பாலின் கீழ் நெய்யுமானார் படனத்தம் பரமனாரே. ஆமாம், பாலில் நெய் என்பதை நம்ம 2 விதமாக எடுக்கணும். ஒரு விதமாக எடுத்தோம்னா வியாபகம்னு இவங்க உரை சொல்கிறாங்க. இன்னொரு உரை அந்த பாலில் நெய் போல் தயிரில் நெய் போல்ங்கிறது பக்குவம் பெற்றவருக்கு இறைவன் என்ன நெய்? தயிரில் நெய். பக்குவம் பெறாதவருக்கு பாலில் நெய். ஆமாம். இந்த சித்தாந்தம் இதில் பயன்படாதுங்கிறதுனால தான் அவங்க வியாபகத்துக்கு போயிட்டாங்க. எங்கே போயிட்டாங்க? வியாபகத்துக்கு போயிட்டாங்க. இந்த சித்தாந்தத்தை இங்கே எடுத்தோம்னா கீழே யாரை கொண்டு வர முடியாது? பக்குவப்படாதவனு கொண்டு வர முடியாது. மார்க்கண்டேயரே வந்துட்டார். வேதம் ஆகமம் மார்க்கண்டேயர் வந்துட்டார். இனி கொண்டு போய் இவனை என்னது சில்லற பெட்டி கிடக்காரனா உள்ளே கொண்டு வர முடியாது. அதனால் என்ன பண்ணிட்டார்? வியாபகம்னு பொருள் சொல்லிட்டாங்க. அப்போ இந்த வியாபகத்தை கொண்டு வந்ததுக்குள்ளே ஏதாவது பொருள் இருக்குதுன்னா அதில் ஒரு பொருள் இருக்குது. என்ன பொருள்னா ஜீவன் முக்தன் முதல்ல இறைவனுடைய வியாபகத்தை அறிகிறான். வியாபகத்தை அறிதல் தான் அப்பருடைய தாண்டகம். எல்லாம் சிவமென ஞானம் வருவதற்கு அடையாளமே வியாபகத்தை அறிதல் தான். நீங்கள் தடத்த நிலையை அறிஞ்சிங்கன்னா உங்களுக்கு வியாபக அறிவு கிடையாது. நம்ம திருப்பெருந்துறை போகிறோம், சாமியை பார்க்குறோம், கோபுரத்தை பார்க்குறோம், கருவறையில் சாமியை பார்க்குறோம், சாமி உற்சவர் போய் எல்லாம் பார்க்குறோம். அப்புறம் பேய் பிடிச்ச போது அதே வேலையாக சுற்றக்கூடாது. ஏன்னா நம்ம படிச்சிட்டோம். என்ன சொல்கிறீங்க? படிச்சிருக்கிறோம். இதுதான் சாமின்னு தெரிஞ்சுட்டு, இதுதான் கோபுரம், இதுதான் கருவறை, இதுதான் தெப்பக்குளம் எல்லாம் தெரிஞ்சுட்டு போகிற அதே வேலையாக 75 தடவை என்ன செய்யக்கூடாது? சுற்றக்கூடாது. நம்மளாம் ஒரே இடத்துல உட்காந்துருந்தோம்ல. அந்த கோயில் பணியாளரே கிளப்பினார், நாங்கள் போகலன்ட்டோம். ஏன் நமக்கு அந்த பதட்டமின்மை வருதுன்னா இந்த பாடமும் அதுதான். என்னதுன்னா அவன் இறைவனை தடத்தத்தில் பார்க்கிறவன் இறைவனுடைய சொரூபத்தில் இருந்து அடங்கணும். எதிலிருந்து அடங்கணும்? சொரூபத்திலிருந்து அடங்கணும். நாயன்மார்கள் கோயிலாக சுற்றினாங்கன்னா நம்ம சித்தாந்த திருமுறை வகுப்பில் சொன்னோம். அவங்க சமய நிர்மாணம், ஃபீல்டு ஒர்க்கர்ஸ், களப்பணியில் இருந்தாங்க. உட்காந்தா ஒன்றும் ஆகாது. ஃபேமிலி விழுந்து கிடக்கும்போது அப்பா எத்தனை வயசானாலும் வீட்டில் படுப்பாரா? அது மாதிரி மாட்டிக்கிட்டாங்க. அவங்க வரும்போது ஒரு வேலையும் கிடையாது. அப்போ சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க, உட்காந்துட்டாங்க. இப்போ மன்னர்கள் கோயில் கட்டினது என்ன காலம்? நாடு அமைதியாக இருந்த காலம். நாடு அமைதியாக இருந்தால் கோயில், அமைதி இல்லைன்னா போர். அமைதியான காலத்தில் யானைக்கு வேலை கிடையாது, வீரனுக்கு வேலை கிடையாது. சும்மா இராணுவத்தை விட்டு போகணும்னு சொல்ல முடியாது. அந்த காலத்தில் மக்கள் எல்லாம் போர் வீரர்களாக இருப்பாங்க. மக்களுக்கு இராணுவ பயிற்சி உண்டு. எல்லா வீட்லேயும் ஈட்டிக்கு எரிகம்பு எல்லா கம்பும் வீட்டில் இருக்கும். அவன் ஒரு பெர்சன்டேஜ் தான் இருப்பான். பெர்மனண்ட் இராணுவம் பெர்மனண்ட்டாக என்ன செய்யணும்? பெர்மனண்ட் மிலிட்ரி இருக்கணும். இப்போ நீங்கள் அமெரிக்காவில் யாரை போர் கூப்பிட்டாலும் வருவான். ஏன்னா எல்லாருக்கும் துப்பாக்கி சுட தெரியும். கம்பல்சரி எதில் இருந்து வரணும்? அமெரிக்கா அதிபர் ஆகணும்னா இராணுவத்தில் குறிப்பிட்ட வருஷம் இருந்தால் தான் அமெரிக்க அதிபருக்கு அப்ளிகேஷனை போட முடியும். கம்பல்சரி இருக்கணும். இங்கிலாந்தில் கம்பல்சரி இராணுவத்தில் இருக்கணும். ஆனால் நீங்கள் இந்த காலத்தில் மன்னர்கள் காலத்தில் அவங்க குறிப்பிட்ட இராணுவத்தை கலைக்க முடியாது. கலைச்சிட்டுன்னு தெரிஞ்சால் போர் வந்துருமே, எதிரி அடிச்சு விடுவானே. அப்போ அவனுக்கு என்ன கொடுப்பாங்க? அவனுக்கு சாப்பாடு போட்டு ஆகணும், வேலை. அதுதான் கோயில். யானைகள்,
வீரர்கள் எல்லாமே எதுக்கு பயன்படுத்தப்படும்? இப்போ நம்ம இராணுவத்தை பயன்படுத்துகிறோமில்ல, அவசர காலத்துக்கு இராணுவத்தை கூப்பிடுறோம், டெம்பரவரி பாலம் போடுறதுக்கு கூப்பிடுறோம், பேரிடர் காலத்தில் இராணுவத்தை கூப்பிடுறோம். இதே தான் நீங்கள், இது புதுசாக நம்ம கண்டுபிடிச்சது இல்லை, மன்னர் கால ஃபார்முலாவை வச்சுட்ருக்குறோம். பேரிடர் காலத்தில் கூப்பிடுறோம், டெம்பரவரி ஒரு பாலம் போட சொன்னால் 24 மணி நேரத்தில் ஒரு 50 அடி பாலம் போட்டுருவான் டெம்பரவரியாக. அதில் லாரியே போகிற மாதிரி போடுவான். அதெல்லாம் வந்து பேரிடத்தில் வந்து எதை பயன்படுத்துறது? இராணுவத்தை பயன்படுத்துகிற மாதிரி. அது மாதிரி. எனவே இந்த பாலின் நெய்யுமானாருங்கிறத எப்படி புரிஞ்சுக்கணும்? அதை இந்த இடத்துல வியாபகமாக இருக்கிறத ஏன் சொன்னாருங்கிறது, முதல்ல இவன் இறைவனுடைய வியாபகத்தை அறிகிறான். இவன் எதை அறிகிறான்? ஆமாம். ரெண்டாவது, இவன் வியாபகத்தை அடைகிறான். தன்னுடைய வியாபகத்தை அடையலை, அறிகிறான். தன்னுடைய வியாபகத்தை அவன் அறியணும். தன்னுடைய வியாபகத்தை அறியணும். அவனை அகன்று எங்கும் இன்றாம், ஆங்கு அவனா எங்கும் இவனை ஒளிந்து உண்டாதலில். திருவருட்பயனில் எந்த இடத்துல இருக்குது? 5 நினைக்கிறேன், 95 ஒட்டி இருக்கான். அவனை அகன்று எங்கும் இன்றாம், அவனா எங்கும் இவனை ஒளிந்து உண்டாதலில். என்ன பொருள்னா, இறைவன் இல்லாத இடமில்லை, ஆன்மா இல்லாத இடமில்லை. இதை யார் உணரணும்? ஜீவன் முக்தன் உணரணும். உணர்றது தான் ஜீவன் முக்தி நிலை. அப்போ தான் அவனுக்கு வந்து அந்த வழிபாட்டு முறையில் பதட்டங்கள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். அந்த நம்ம வந்து இதை செய்யலையே, அங்கே போகலையே, அந்த சந்நிதிக்கு போகலையே, இந்த சந்நிதிக்கு போகலையே, 1.5 மணி நேரம் சாமி கும்பிட முடியலையே. நான் சொன்னேன் வகுப்பில் ஒரு மாணவர், வெளியூர் மாணவர் கேட்டாருன்னு. அது ஏன்னா பூஜை அதிக நேரம் பண்ண முடியலங்கிறதே அவருக்கு கவலையாக மாறிட்டு. அந்த மாணவருக்கு கணவர் மிகப்பெரிய உளவார பணிகாரர். அது 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 வந்து உங்களுக்கு நீங்கள் ஞான நூல்களுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா அது கிடச்சிதுன்னா சந்தோஷம், முடியலைன்னா அது பதட்டமாக மாறாது. இல்லைன்னா உங்களுக்கு எதா மாறும்? ஆமாம், அந்த சந்நிதிக்கு போகிறதுக்குள்ளே நேரம் முடிஞ்சிட்டு இந்த சந்நிதி பொருளை வேனை எடுத்துட்டாங்க, இந்த பதட்டமெல்லாம் வராது. ஆமாம், அந்த பதட்டமெல்லாம் என்ன செய்யாது, வராது வழிபாட்டு முறையில். அதனால் இவன் எதை அடையணும்? வியாபக நிலையை அடையணும். இறைவன் எள்ளும் எண்ணெயும் போல இறைவன் வந்து நம்மை வியாபித்திருக்கிறான். நான் இறைவனுக்கு அடங்கிய வியாபகமாக இருக்கிறேன். என்னது? ஏகனாகி இறைவனி நிற்கிறேன். ஏகனாகி இறைவனி நிற்கிறேன். என் இருப்பு தெரியலை, யார் இருப்பு தெரிகிறது? பால் இருப்பு தெரியுது, என்ன இருப்பு தெரியல? நெய் இருப்பு தெரியலை. பால் இருப்பு தெரியுது, நெய் இருப்பு தெரியலை. ஒரு பொருள் இருப்பு தான் தெரியுது. அதில் பால் யார் நெய் யாருன்னு கேட்கக்கூடாது. ஒரு பொருள் இருப்பு தான் தெரியுது, ஒரு பொருள் இருப்பு தெரியலை. ஆனால் அதே மாதிரி அங்கேயும் இறைவன் இருப்பு தெரியலாம், எந்த இருப்பு தெரியக்கூடாது. இது ஜீவன் முக்தனுக்கு துரிய நிலை. இது ஜீவன் முக்தனுக்கு என்ன நிலை? துரிய நிலை. அது தெரியாது. ஆமாம், அதையெல்லாம் கடக்கிறது தான். அதையெல்லாம் எதெல்லாம் விடணுங்கிறத சொல்கிறாரு. இல்லை இல்லைன்னு தானே, ஆகாதே ஆகாதுன்னு சொல்கிறேன். ஆமாம், அதாவது நம்ம வந்து எப்படின்னா அந்த தடத்த நிலையில் நீங்கள் அழுந்துனீங்கன்னா தான். நான் வேதாந்தம் படிக்கும்போது அந்த தியானம் சொல்லி தருவாங்க, உருவ தியானம், நிர்குண பிரம்ம தியானம், சகுண பிரம்ம தியானம். சகுண பிரம்ம தியானம்னா உருவத்தோடு வழிபடுறது, நிர்குண பிரம்ம தியானம்னா உருவம் இல்லாமல் வழிபடுறது. அப்போ உருவ வழிபாடு சொல்லி தந்துட்டு உருவம் இல்லாத வழிபாடு சொல்லி தருவாங்க. இந்த உருவ வழிபாடு சொல்லி தரும்போது ஒரு எச்சரிக்கை பண்ணுவாங்க. என்ன எச்சரிக்கைன்னா, ரொம்ப ஓவராக நீங்கள் உங்களுக்குள்ள சாமியை கற்பனை பண்ணாதீங்க. விநாயகருடைய துதிக்கை, வயிறு பெருசாக இருக்குது, காது பெருசு, இப்படி கற்பனை பண்ணிங்கன்னா விட முடியாது. விட முடியலன்னா நீங்கள் எதுக்கு போக முடியாது. யோகத்துக்கு உருவ வழிபாடு எதற்கு தடையாயிரும்? பேருக்கு வச்சுக்கிடுங்க அப்படி சொல்லி கடத்துவாங்க. அதை தான் நம்ம வழிபாட்டு முறையில் கையாளணும். கோயில் வழிபாடு, பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் 24 ஹவர் செஞ்சாலும் சந்தோஷம். அதில் ஏதோ அரை மணி நேரம் குறையுது, 1/4 மணி நேரம் குறையுதுங்கிறது உங்களுக்கு கவலையாக நினைக்கக்கூடாது. ஏன்னா சாஸ்திரத்தில் இருக்குது, ஜீவன் முக்தன் வந்து பூஜை செய்வதற்காக மகிழ்ச்சியும் செய்ய முடியவில்லை என்று வருத்தமும் உனக்கு வரும் அப்படின்னு வருது சாஸ்திரம். பண்டார சாஸ்திரத்தில் இருக்கிறது. ஆமாம், அப்படின்னு வருத்தப்படும். அது அந்த இடத்துக்கெல்லாம் இடம் என்ன செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாது. அது நீங்கள் வந்து அதில் நீங்கள் சரியில் நின்னால் 500 வருஷம் நின்னாலும் சரியே தான். நீங்கள் கிரியையில் நின்னால் 500 வருஷம் நின்னாலும் கிரியை தான். நீங்கள் சரி கிரியையில் ரொம்ப வருஷம் நின்னதுக்காக யோகமாக டபுள் சான்றிதழ் உங்களுக்கு என்ன செய்யப்படாது, வழங்கப்படாது. நீங்கள் எவ்வளவு பெரிய யோகியாக இருந்தாலும் நீங்கள் ஞானத்துக்கு வரலன்னா உங்களுக்கு யோகின்னு தான் பேர். அதுக்கு டபுள் சான்றிதழ் என்ன செய்ய மாட்டாங்க, தரமாட்டாங்க. அதுதான் சைவத்தில் நமக்கு இந்த மார்க்கங்களை கையில் எடுக்காதனால தான் தேக்கங்கள் நிகழுது. சைவர்களால் பயணிக்க முடியல. ஒரு இடத்துல நாம் நின்றுக்கிடுறோம். இப்போ நம்ம மடத்துக்கு போயிருக்கும்போது